பேசலாம். திரு சிவப்பிரியன், நீங்க நிறைய தேர்தல் களத்துக்கு போயிட்டு வந்தீங்க அப்படிங்கிற முறையில் நீங்க இந்த தமிழ்நாட்டினுடைய களத்தை எந்த மாநிலத்தினுடைய தேர்தல் களத்தோட ஒப்பிடுவீங்க? கேரளம், மேற்கு வங்கம், அஸ்ஸாம் அப்படின்னு எதோட ஒப்பிட்டு பார்க்கலாம்? இது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு யூனிக்னஸ் இருக்கு. இந்த எலெக்ஷன்ஸை வந்து நீங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா நீங்க கேரளாவோடு எந்த ஸ்டேட்டோட ஒப்பிடிக்க முடியாது. ஏன்னா எல்லா மாநிலத்திலுமே வெஸ்ட் பெங்கால்னா வேணா ஓரளவுக்கு ஒப்பிடலாம். ஏன்னா அங்கவும் ஒரு மாநில கட்சி வந்து ஆட்சியில் இருக்கிறது. இங்கே மாநில கட்சிகளினுடைய ஆதிக்கம் 60 வருடங்களாக இருக்கிறது. இது ஒன்று தான் கம்பேரிசனாக இருக்க முடியுமே தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிட்டத்தட்ட பிஜேபிக்கு வந்து இந்த வெஸ்ட் பெங்கால் அண்ட் அஸ்ஸாம் தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த 5 எலெக்ஷனில். பாண்டிச்சேரி அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க. அது வந்து ஒரு சின்ன ஸ்டேட்டு. 2 முறை பிரைம் மினிஸ்டர் ஒரு முறை, ஹோம் மினிஸ்டர் ஒரு முறை வந்து போயிட்டாங்க. அதோடு முடிஞ்சு போச்சு. காங்கிரஸில் ராகுல் காந்தி ஒரு முறை தான் வந்தார். பட் பிஜேபியை ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஃபோக்கஸ் ஏரியாஸ் வந்து வெஸ்ட் பெங்காலும் அஸ்ஸாமும். அஸ்ஸாம் முடிஞ்ச பிறகு வெஸ்ட் பெங்காலில் வந்து பிஜேபி லீடர்ஸ் வந்து கார்பெட் பாம்பிங் பண்ணியிருக்கிறாங்க. பிரைம் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் எவ்ரி செகண்ட் டே போகிறாரு, அவ்வளோ வீடியோஸ் போடுறாரு, ட்விட்டரில் வந்து அவ்வளோ என்கேஜ் பண்ணுறாரு. ஸோ அவங்களுக்கு வந்து அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் எலெக்ஷன். அந்த மாதிரி ஒரு என்கேஜ்மெண்ட்டை வந்து பிஜேபி தமிழ்நாட்டில் பண்ணல. கேரளாவில் கூட அதில் பாதி பண்ணிடுறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் இன்னொரு மாநில கட்சி இருக்கிறது, அவங்க கொஞ்சம் இங்கே பேக் சீட் தான் எடுக்கிறாங்க. ஜனவரியில் கடந்த ஏப்ரல்லேருந்து ஜனவரி வரைக்கும் அமித்ஷா போன்றவர்கள் வந்து தமிழ்நாட்டில் எவ்வளவு கவனமாக அவங்க வந்து ஒவ்வொரு முறையும் 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு முறை வந்து பண்ணதெல்லாம் இப்போ மார்ச்சுக்கு அப்புறம் அவங்க வந்து பெருமளவில் வந்து அமித்ஷா அவர்களே வந்து ஒரு முறை தான் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் தேர்தல் பிரச்சாரத்துக்கு. பிரதமர் தேர்தலுக்கு முன்னாலேயே 3 முறை வந்தார். தேர்தல் அனௌன்ஸ் பண்ண பிறகு 2 முறை தான் வந்திருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது. ஒரு மாநில கட்சி இங்கே வந்து அவங்க வந்து தலைமையில் இருக்கிறாங்க. ஸோ இதை வந்து நாம் அடிக்கடி போயிட்டு நாம் இதை வந்து இந்த ஆப்பிள் கார்ட்டை அப்செட் பண்ண வேணாம். ஏன்னா நிறைய இடங்களில் சொன்னது வந்து ஏடிஎம்கேக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், ஏன்னா அவங்க தான் லீடர் ஆஃப் த அலையன்ஸ். ஸோ கம்பேரிசன் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வெஸ்ட் பெங்கால் அந்த ரீஜனல் பார்ட்டி, அங்கே ஒரு ரீஜனல் பார்ட்டி இருக்குது, அங்கே வந்து ரீஜனல் பார்ட்டியை அகற்றிட்டு பிஜேபி வரணும்னு நினைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இன்னொரு ரீஜனல் பார்ட்டியோட துணையோட திமுகவை வீழ்த்தி விட்டு பாஜக ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறது. இது ஒன்று தான் கம்பேரிசன். வேறு பெரிய கம்பேரிசன் இந்த மாநில தேர்தல்களில் இருக்கிற மாதிரி தெரியல. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் இருக்கிறது. அசாமில் போய் அவங்க வந்து டபுள் என்ஜின் சர்க்கார் இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. வெஸ்ட் பெங்காலில் டபுள் என்ஜின் சர்க்கார் உங்களுக்கு வேண்டாமான்னு கேட்குறாங்க. தமிழ்நாட்டிலையும் அதே கேள்வி தான். பட் அடிப்படையில் ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் மக்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகளுக்கு எதிரானது இந்த டபுள் என்ஜின் சர்க்கார் அப்படிங்கிற அந்த காயினேஜே. மக்கள் அவங்களுக்கு யார் மாநிலத்தில் ஆட்சி பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. மத்தியில் யார் ஆட்சி பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து எங்களை அங்கே உட்கார வச்சுட்டீங்க, இங்கேயும் வந்து எங்களுடைய ஆட்சியோ இல்லை எங்கள் கூட்டணி ஆட்சியோ உட்கார வச்சிங்கன்னா டபுள் என்ஜின் குரோத் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இது அதுதானே திரு ஸ்ரீராம் என்ன சொல்றாருன்னா, இங்க மாநிலத்தில் ஆளும் கட்சி டெல்லி எதையுமே செய்யல அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டை சொல்லி இந்த தேர்தலே தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி அப்படிங்கிற ஒரு பார்வையை முன்வைக்குதுன்னு சொல்றாரு. ஈவன் நீங்க அதிமுக நீங்க சொன்ன மாதிரி இங்க லீட் பண்ற இந்தியாவில் லீட் பண்ற அதிமுக அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மத்திய அரசோடு இணக்கமாக இருந்தால், கூட்டணியில் இருந்தால் தமிழ்நாட்டுக்கு தேவையானதை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறாங்க. அது டபுள் என்ஜின் சொல்லாம அவங்க இணக்கமாக இருந்து கேட்டு பெற்றுக்கொள்வது அப்படிங்கிற ஒரு காயினேஜ்க்குள்ள அவங்க வராங்க. நிச்சயமா தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் காயினேஜ் தான் 100%. அதில் வந்து உண்மை இருக்கா இல்லையாங்கிறத விட பொலிட்டிக்கல் காயினேஜ் தான். எலெக்ஷனுக்காக பண்ணப்பட்ட ஒரு ஸ்லோகன் தான் ஒத்துக்கிறேன். ஆனால் இவர் சொல்கிற அதே மத்திய அரசு தான் தமிழ்நாட்டில் தான் வந்து இந்தியாவிலேயே வந்து அதிக நாமினல் growth இருக்குது, 11.9% நாமினல் growth இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல. அதை ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க? அப்போ இங்கே growth இருக்க தானே இருக்குது. அது சொல்கிறது யாரு? மத்திய அரசு தானே சொல்லுது, வேற யாருமே சொல்லலையே. அப்போ அங்கே தான் என்ன ஆகுதுன்னா, இங்கே ஆளுகின்ற திமுக அரசோ இல்லை ஏற்கனவே ஆண்ட அண்ணா திமுக அரசு கூட 2024 பாஜகவோடு கூட்டணியில் இல்லாத போது அந்த கட்சியினுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொன்னார்னா, அது காங்கிரஸோ பாஜகவோ தமிழ்நாடுனாலே அவங்க வந்து யாரும் ஒத்துழைக்க மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு
தமிழ்நாட்டை நடத்துவது மட்டுமல்லாமல் நிதியெல்லாம் வந்து மற்ற மாநிலங்களுக்கு அதிகமாக கொடுப்பாங்க, ஃப்ளட் ரிலீஃப் நமக்கு கம்மியாக தான் கொடுப்பாங்கன்னு ரெண்டு கட்சியுமே சொல்லியிருக்கு. பட் என்னன்னா அது அந்த டிஃபரன்ஸ் இருக்கதாங்க இருக்குது. இங்க இப்போ திமுக என்ன சொல்றாங்க, நீங்க டபுள் என்ஜின் சர்க்கார் இல்லாமையே நாங்க 11.9% நாமினல் growthல இருக்கோம், சிங்கிள் என்ஜின்லயே நாங்க இப்படி இருக்கோம், எங்களுக்கு எதுக்கு டபுள் என்ஜின் வேணுங்கிறாங்க. அந்த அந்த ஒரு பாயிண்ட்ல வந்து அவங்க கேட்கறது நியாயம் தானே. நீங்க கொடுத்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தானே அது. அது ஒன்றும் டிஎம்கே கவர்மெண்ட் ஜெனரேட் பண்ண ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லையே, சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கிற ஸ்டாட்டிஸ்டிக் தான். எப்பவுமே மக்கள் கிட்ட எதுவும் குழப்பத்தை ஏற்படுத்தலையா? ஒரு வளர்ச்சி அரசியல்ங்கிற ஒன்றை நீங்க சொல்ற மாதிரி நம்ம மாநிலத்தினுடைய ஒரு பொருளாதார வளர்ச்சி டபுள் டிஜிட் அப்படின்னு சொல்லும்போது, இது மத்திய அரசு தான் சொல்கிறது அப்படின்னு அந்த மாநில அரசு சொல்லும்போது, அது அவங்களுக்கான கிளைமா அவங்களுக்கான கிரெடிட்டா எடுத்துக்கும் போது அது வாக்காளர்கள்னே வச்சுப்போம், மக்கள்னு கூட வேணாம், வாக்காளர்களிடம் எந்த குழப்பத்தையும் ஏற்படுத்தல அப்படின்னு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கதான் இருக்கும். பட் இதுதான் பாலிடிக்ஸ், இப்படிதான் இருக்கு. அவங்களுக்கு என்ன சூட் ஆகுதோ அதை தான் எடுப்பாங்க. இப்ப நம்ம ஸ்ரீராம் சார் கூட 5 மாநில தேர்தல் பத்தி பேசாம அவர் வந்து பீகார் அவருக்கு சூட் ஆகிறதுனால அவர் பீகார் தானே பேசினாரு. அந்த மாதிரி தான் ஒவ்வொரு கட்சியும் வந்து அவங்களுக்கு என்ன சூட் ஆகுதோ அதை தான் பேசுவாங்க. இப்போ மோடி அவர்கள் கூட நாங்க 10 வருஷத்துல இவ்வளவு பண்ணியிருக்கோம் வெஸ்ட் பெங்காலுக்குன்னு சொல்றாரு. ஆனா என்ன கேட்கிறாரு, இங்க வந்து இந்த குண்டாராஜ் இருக்கணுமா, அது இருக்கணுமா, இது இருக்கணுமான்னு கேட்டு அவங்க என்ன வேணுமோ அதை சொல்லி தான் கேட்பாங்க. 2019 5 வருடம் ஆட்சிக்கு வந்த ஆட்சி முடிந்த பிறகும் கூட மோடி அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் கேட்கும் போது growth பத்தி கேட்டாங்க. அதுக்கப்புறம் நேஷனல் செக்யூரிட்டின்னு ஒரு இஷ்யூ வரும்பொழுது சௌக்கிதார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் தங்களை வந்து இந்தியாவினுடைய காவலர்களாக பாவித்துக் கொண்டு அப்படிதான் ஓட்டு கேட்டாங்க. அது ஓட்டு எப்படி கேட்கணுங்கிறது அந்தந்த கட்சி அந்தந்த ஸ்ட்ராட்டஜிஸை டிசைட் பண்ண தான் பண்ணும். அது பாஜகவா இருந்தாலும் சரி, திமுகவா இருந்தாலும் சரி, மக்கள் ஏத்துக்கிறாங்களா இல்லையாங்கிறது. பீகார் என் கன்வீனியன்ஸுக்கு பேசல. பீகாரை பத்தி நம்ம இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த அரசியல்வாதிகள் அவர்களுக்கு வேணுங்கிற மாதிரி அதை வந்து ஒரு தாழ்மைப்படுத்தியோ இல்ல தாழ்த்தி பற்றி பேசுற போது பீகாரோட பல பிளஸ் பாயிண்ட்ஸ் பத்தி மறைக்கிறாங்கிறதுக்காக நான் சொல்ல வேண்டிய கட்டாயம். எனக்கு பீகார் வந்து கன்வீனியன்ஸ் இல்ல. நீங்க பீகார்ல இருந்து இங்க வந்து வேலை செய்யறாங்கன்னு சொல்ற போது பீகார் தான் ஹையஸ்டா சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ்ல பாஸ் பண்ற ஆட்கள் அங்க இருக்கிறத நம்ம மறைக்கிறோம். இதே பீகார் தான் 12 கோடி பாப்புலேஷன் இருக்கிற பீகார்ல வெறும் 4 லட்சம் கோடி தான் வந்து கடன்றத நம்ம வந்து மறைக்கிறோம். ஒரு பீகாரி மேலே 30,000, ஆனா ஒரு தமிழ்நாடு ஒரு பிரஜை மீதும் 3.5 லட்சம் கடன். இதுல வந்து என்ன நீங்க வந்து நீங்க என்னமோ ரொம்ப கம்மி, நீங்க என்னமோ நம்ம பெரிய நம்ம அந்த சப்ஜெக்ட் பேசல இருந்தாலும் ஏன்னா அது காமராஜர் காலத்துல பண்ண ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சு நம்ம ஓட்டுறோம். அவ்வளவுதான். திமுக என்ன பண்ணுச்சு அதுதான் என் பாயிண்ட். நீங்க சொல்றது காங்கிரஸ் காமராஜர் என்ன சொல்றீங்க? அதிமுக செய்தது என்று சொன்னால் 100% அதை ஏற்றுக்கொள்ளலாம். ராகுல் காந்தியே சொல்றாரு அதிமுகவுடைய கான்ட்ரிபியூஷன் டு தமிழ்நாடு இஸ் மச் மோர் than திமுகன்னு. அந்த பாயிண்ட் தான் நாங்க சொல்றோம். திமுக ஸ்டிக்கர் ஓட்டுற வேலை செய்கிறது என்பதுதான் என்னுடைய பாயிண்ட். இல்ல அவர் சொன்ன பீகாரை இங்க வந்து நானோ இல்ல யாருமே அதெல்லாம் பேசல. அவர் திமுக சொல்ல ஒரு விஷயம் வந்து இல்ல அவர் வந்து அந்த 4 லட்சம் கடனை பத்தி பேசுறாருல, அங்க இருக்கக்கூடிய சோஷியல் இண்டிகேட்டர்ஸ் என்ன, இங்க இருக்கக்கூடிய சோஷியல் இண்டிகேட்டர்ஸ் என்ன, நம்ம எவ்வளவு மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம், நம்ம எவ்வளவு மாணவர்களுக்கு வந்து சைக்கிள் கொடுக்கிறோம், எவ்வளவு வெல்ஃபேர் மெஷர்ஸ் இங்க பண்றோங்கிறதெல்லாம் இருக்கலாம். அதெல்லாம் வச்சுதான் கடனும் வரும். கடன் வாங்குறது சரின்னுலாம் நான் சொல்ல வரல. கடன் வாங்குவது தவறுன்னு சொன்ன அதே திமுக தான் 5 லட்சம் கோடி வாங்கி இருக்கு. அதை கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு எனக்கு ஒன்றும் இதெல்லாம் கிடையாது. ஆனால் நீ கன்வீனியன்ஸ் தான் எல்லாமே. டிஎம்கே என்ன பேசணுங்கிறத டிஎம்கே டிசைட் பண்ணுவாங்க. அது ஏத்துக்கணுமா இல்லையாங்கிறது மக்கள் தான் முடிவு பண்ண போறாங்க. இப்ப எல்லா 5 மாநிலங்கள்லயுமே அரசியல் நீங்க அதை கன்வீனியன்ஸ்ங்கறீங்க, அது அவர் சாய்ஸ்ங்கற ரொம்ப சாய்ஸா ரொம்ப சூஸியா அதை வந்து எடுத்துக்கிறதும் விட்டுறதும் பண்றாங்க அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களோட அந்த growth என்னன்னு எல்லாருக்குமே தெரியும் சார். படிச்சவங்களுக்கு அங்க இருக்கிறவங்க தான் யூபிஎஸ்சில அதிகமா வராங்கன்னு தெரியும். தெரியாமலாம் இல்ல. தமிழ்நாடு வர்சஸ் டெல்லின்னு சொல்றது வந்து தேர்தலுக்காக காயின் பண்ண பொலிட்டிக்கல் ஸ்லோகன் கிடையாது. அது உண்மையிலேயே தமிழ்நாடு எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து விளைந்த ஒரு முழக்கம் தான் அது. இது நவகேரளம் வர்சஸ் அப்படின்னு சொல்லி அவங்களும் தான் பேசுறாங்க, கேரளத்திலயும் பேசுறாங்க. வங்கத்தின் பண்பாடை காப்போம் அப்படின்னு சொல்லி மமதாவும் தான் பேசுறாங்க. அது எல்லா மாநிலங்களுக்குள்ள ஒரு சிமிலாரிட்டி இருக்கு. அதுல எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களுக்குள்ள அந்த பிரச்சனையில சிமிலாரிட்டி இருக்கு. வெவ்வேறு விதமாக மாநிலத்தினுடைய தனித்தன்மையை காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்யறாங்க 3 பேருமே.